ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்துக்கென்று ஏசாயா 60ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும்போது வேதம் சொல்லுகிறது, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். இருதயம் பூரிக்கிறதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் வேதத்தின் அடிப்படையிலே தேவன் தொய்ந்து போன ஒரு இருதயத்தை, கவலை உள்ள ஒரு இருதயத்தை, சோர்ந்து போகிற ஒரு இருதயத்தை பூரிக்க பண்ண அவராலே தான் ஆகும். உலக ஆசீர்வாதங்கள் மனிதனுடைய இருதயத்தை தற்காலிகமாக வேண்டால் உணர்ச்சி வசப்படுத்தலாம். ஆனால் ஒரு இருதயத்தை பூரிக்க வைக்க தேவனால் தான் முடியும். வேதத்திலே ஒருவன் தன் உலக ஐஸ்வர்யத்தை கண்டு தன் இருதயத்திலே சந்தோஷப்பட்ட ஒரு நிகழ்ச்சி வேதத்தில் எழுதியிருக்கிறது. என்னோடு கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 17 முதல் நீங்கள் 21ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தால், அங்கே ஒரு ஐஸ்வர்யவான் தன்னுடைய ஐஸ்வர்ய நிலைமையை கண்டு இருதயம் பூரித்ததாக வேதம் சொல்லுகிறது. உதாரணமாக நீங்கள் 19ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, அந்த ஐஸ்வர்யவான், ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி கொண்டான் என்று எழுதியிருக்கிறது. அந்த வார்த்தையை கவனிக்க விரும்புகிறேன். பூரிப்பாயிரு, பூரிப்பாயிரு. ஒரு ஐஸ்வர்யான் தன் ஆத்துமாவோடே சொல்லிக் கொள்ளுகிறான். அவன் நிலம் நன்றாய் விளைந்தது. அவன் இந்த உலக ஆசீர்வாதத்தோடு தன்னுடைய வாழ்க்கை நிலையை வைத்து அவன் ஆத்துமாவோடு பேசிக்கொள்ளுகிறான், நீ பூரிப்பாயிரு. ஆனால் அடுத்த வசனத்தை வாசிக்கிற போது தேவன் அவனை பார்த்து ஒன்று கேட்கிறார், மதிகேடனே, இன்றைக்கு உன் ஆத்துமா எடுத்து கொள்ளப்படுமானால் நீ சேகரித்தவைகளெல்லாம் யாருடையதாகும்? அன்பார்ந்தவர்களே, இந்த உலக ஐஸ்வர்யம், உலக ஆசீர்வாதத்துக்காக மட்டுமே அநேகர் உழைக்கிறார்கள். They want worldly abundance. ஆனால் அடுத்த வசனம் அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே ஒரு அற்புதமான வார்த்தை வேதத்தில் எழுதியிருக்கிறது. தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்று இயேசு சொல்லுகிறதா எழுதியிருக்கிறது. அப்படியானால் உலகத்தில் ஐஸ்வர்யம் உண்டு, தேவனிடத்திலும் ஐஸ்வர்யம் உண்டு. It is not only worldly abundance but spiritual godly abundance. திரும்ப சொல்லுகிறேன், தேவன் நம்முடைய இருதயத்தை பூரிக்க பண்ணுவார் வேண்டுமென்றால் we need his abundance. தேவனால் வருகிற ஒரு நிறைவு, ஒரு ஐஸ்வர்யம் இருக்கிறது. வேதத்தில் நீங்கள் வாசிக்கிற போது கிருபையின் ஐஸ்வர்யத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. வார்த்தையின் ஐஸ்வர்யத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. ரிச் இன் ஹிஸ் வேர்ட், ரிச் இன் ஹிஸ் கிரேஸ். பிரியமானவர்களே, இந்த உலக ஐஸ்வர்யம் ஒரு மனுஷனை ஓரளவுக்குத்தான் திருப்திப்படுத்தும். ஆனால் தேவனுடைய ஐஸ்வர்யமோ ஒரு மனுஷனுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றையுமே திருப்திப்படுத்தும். இந்த உலக ஆசீர்வாதம் வாழ்க்கையின் ஒரு பகுதியைத்தான் சந்திக்கும். தேவனுடைய ஐஸ்வர்யமோ வாழ்க்கையின் முழுவதையுமே சந்திக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு அநேகர் ஒரு பகுதியை மட்டும்தான் யோசிக்கிறார்கள், இருதயத்திலே சிந்திக்கிறார்கள். அவங்களுடைய எண்ணமெல்லாம் எப்படி பணத்தை வர்த்திக்க பண்ணுவது, பொருளை வர்த்திக்க பண்ணுவது, தன் வாழ்க்கையை சுகமாய் வைப்பது, சேர்த்து வைப்பது, மறைத்து வைப்பது, இதிலே தான் தங்களுடைய வாழ்நாளை கழித்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் சொல்லுகிறார், மதிகேடன், உன் ஆத்துமாவை நீ இழந்து போவாய். You will lose everything one day. ஆனால் தேவனிடத்தில் ஐஸ்வர்யனாய் இருந்தால், தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் இருந்தால் உலக ஐஸ்வர்யம் சேர்ந்து வரும்.
வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனை அவர் கூட்ட மாட்டார். உலக ஐஸ்வர்யம் மட்டும் இருந்தால் தேவனுடைய ஐஸ்வர்யம் வரும் என்ற நிச்சயம் கிடையாது. ஆனால் தேவனிடத்திலே ஐஸ்வர்யனா இருந்தால் உலக ஐஸ்வர்யம் தேடி பின்னாலே வரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் தான் 23ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் இப்படி எழுதுகிறான், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறபடியினால் நான் தாழ்ச்சி அடையேன். அந்த அதிகாரம் முடியும் போது இன்னொரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கர்த்தர் என் மேய்ப்பராயிருப்பாரானால் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, கர்த்தரை உங்கள் மேய்ப்பராய் வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் ஐஸ்வர்யத்தை தொடர வேண்டியதில்லை, அந்த நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். இன்றைக்கு அநேகர் உலகப் பொருளுக்காக தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கர்த்தரை தேடுங்கள், நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பெரிய பாக்கியம்! இன்னைக்கு எத்தனை பேர் அலைச்சல்கள், எத்தனை பேர் வீணான அலைச்சல்கள், வீணான சிந்தனைகளிலே மாண்டு போகிறார்கள். அவங்க ஐஸ்வர்யமே அவர்களுக்கு தீவினையாய் மாறுகிறது அல்லவா? பிரியமானவர்களே, தேவனிடத்திலே சேருவோம், தேவனுடைய ஐஸ்வர்யத்தை விரும்புவோம். இட் இஸ் காட்ஸ் அபண்டன்ஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். எதில்? தேவனுடைய ஐஸ்வர்யம் உன்னிடத்திலே வருகிற போது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு நாள் ஒரு வாலிபன், ஒரு ஐஸ்வர்யனான வாலிபன் இயேசுவிடம் வருகிறான். போதகரே, நான் சிறு வயது முதல் கொண்டு உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறேன், என்னிடத்தில் என்ன குறை இருக்கிறது? அவன் தன் உள்ளத்திலே சுயநீதியிலே நின்று கொண்டிருந்தவன். இயேசு அவனில் அன்பு கூர்ந்து, அந்த வார்த்தை ரொம்ப அற்புதமாக எழுதப்பட்டிருக்கிறது வேதத்திலே. கர்த்தர் அவனில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உன் ஐஸ்வர்யத்தை விற்று அதன் ஏழைகளுக்கு கொடுத்து அதன் பிறகு என்னை பின்பற்றி வா என்றார். வேதம் சொல்லுகிறது, அந்த வாலிபன் வருத்தத்தோடே புறப்பட்டு போனான். இயேசுவின் அன்பு இணையற்றதே. ஒருவருடைய குறையை அவர் சொல்லுகிற போது அதிகாரத்தோடு சொல்லுகிறவர் அல்ல, அன்போடு கூட சொல்லுகிறவர். There is always opportunity to rectify, to come back, to get corrected. இயேசுவின் அன்பு இணையற்றதே. அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு? சிலுவையிலே தன்னை கொடுத்த அன்பு. அவர் தன்னை வெறுமையாக்கின அன்பு. உங்களுக்காக, எனக்காக. பிரியமானவர்களே, இட்ஸ் காட்ஸ் அபண்டன்ஸ் தட் இஸ் வெயிட்டிங் ஃபார் அஸ். தேவனிடத்தில் ஐஸ்வர்யமாய் இருக்க வேண்டும் என்பது தேவ ஆலோசனை. உங்கள் குறைகளை எல்லாம் அவர் நிறைவாக்க முடியும். இந்த உலக நன்மைகளுக்காக மட்டும், இம்மைக்காக மட்டும் அவரை தேடாதபடிக்கு, ஆண்டவரே, என் ஆத்துமா பூரிக்க வேண்டும். என்னுடைய சரீர காரியங்கள் பூரித்தால் போதாது. என் ஆத்துமாவை எது பூரிக்க வைக்கும்? தேவனுடைய வார்த்தைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவருடைய இருதயம் வாழும். உங்க இருதயம் வாழுமா? இன்னைக்கு எவ்வளோ பெரிய பணக்காரர்கள் எல்லாம் இருக்கலாம், ஆனால் எத்தனை பேர் ஹார்ட் அட்டாக் வந்து கொண்டு இருக்கிறது? ஏன்? அவங்க ஐஸ்வர்யம் இருக்கிறதே, பூரிப்பாக இருக்க வேண்டியது தானே, முடியலை. ஐஸ்வர்யம் இருக்கிறது, ஆனால் ஹார்ட் அட்டாக். எத்தனை வியாதிகள் உண்டோ அத்தனை வியாதிகளும் அநேக ஐஸ்வர்யான்களுடைய சரீரத்திலே இருக்கிறது. பிரச்சனைகள் குடும்பத்திலே இருக்கிறது. ஐஸ்வர்யம் மாத்திரம் ஒரு மனுஷனுக்கு விடுதலை, விமோச்சனம் கொடுப்பதில்லை. தேவனுடைய ஐஸ்வர்யம். தேவனிடத்தில் ஐஸ்வர்யமாய் இருப்பவர்கள் உண்மையாகவே சமாதானத்தோட ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் வாழ்க்கையில் பலவித நெருக்கங்கள் வழியாய் கடந்து போகலாம். உலக நன்மைகள் தேவைத்தான், உலக ஐஸ்வர்யம் இருக்கலாம், அது தவறு என்று வேதம் சொல்லவில்லை. ஆனால் அதல்ல முக்கியம். முக்கியத்துவம், முன்னுரிமைகள் எதற்கு கொடுக்கப்பட வேண்டும்? தேவனிடத்தில் ஐஸ்வர்யமாய் இருப்பதற்கு. நிச்சயமாகவே
உன் ஆத்துமா வாழ்கிறது போல என்று வேதம் சொல்லுகிறது. 3 யோவான் 2ஆம் வசனத்தை வாசிக்கிற போது வேதம் அருமையாய் எழுதியிருக்கிறது. உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ எல்லாவற்றிலும் சுகமாய் இருக்க விரும்புகிற தேவன் அவர். He wants you to be well in every way, in every circumstance, in every area of your life. அது தேவ சித்தம் தான். ஆனால் முதலாவது உலக நன்மைகளை வைக்காமல் முதலாவது உன் ஆத்துமாவை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை அறிந்து கொண்டோமானால், உன் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறதா, உன் ஆத்துமா இன்னைக்கு பூரிக்கிறதா, தேவனுடைய வசனத்திலே எத்தனை பேர் மகிழ்கிறீர்கள், அதனால் வருகிற மகிழ்ச்சி உங்களை பூரிக்க பண்ணாதா? தேவன் அதைத்தான் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகர் பின்வாங்கி போயிருக்கிறார்கள். சமீப காலங்களிலே எனக்கு ஜபக்குறிப்புகள் வருகிற ஒரு சில முக்கியமான ஜபக்குறிப்புகள் அதுதான், ஐயா என்னுடைய வாழ்க்கையில பின்மாறி போனேன். ஒரு நாள் வேதம் எனக்கு மிகுந்த மனமகிழ்ச்சியாக இருந்தது, இப்பொழுதோ என் வாழ்க்கை கசப்பாக இருக்கிறது. வேதத்தை படிக்க முடியவில்லை, நேரம் இல்லை. They don't have time for the word of God. அதனால் அவங்க வாழ்க்கையின் மகிழ்ச்சியை இழந்திருக்கிறார்கள், வேதனையை கூட்டிக் கொண்டார்கள். இன்றைக்கு ஒரு மனுஷனுக்கு உண்மையான விடுதலை வாழ்வு எதினாலே? தேவனுடைய வசனத்தினாலே. இந்த வசனம் நம்ம எச்சரிக்கிறது, வழி நடத்துகிறது. வேதம் சொல்லுகிறது, நீ படுக்கும்போது அது உன்னை காத்துக்கொள்ளும், நீ எழுந்திருக்கும் போது அது உன்னோட பேசும். ஆம் பிரியமானவர்களே, உங்களோடு என்னோடு கூட உலக மக்கள் ஒருவேளை பேசாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உன்னோடு கூட பேச விரும்புகிறார். காலையில் எழுந்ததுமே அப்பா என்னோடு கூட இடைப்படுங்கள் என்று வேதத்தை திறக்கிற போது கர்த்தருடைய வசனம் உங்களோடு இடைப்படுகிறது. கர்த்தருடைய வசனம் உங்கள் ஆத்துமாவை பூரிக்க வைக்கும், உங்களை ஆரோக்கியமாய் பாதுகாக்கும். தேவனுடைய வசனத்தில் வல்லமை இருக்கிறது. அவருடைய வார்த்தை வெறுமையாய் போகிறதில்லை. தேவனுடைய வார்த்தையிலே மகிழ்ச்சி இருக்கிறது. பிரைஸ் காட். தேவனுடைய வார்த்தை இருதயத்தை பூரிப்பாக்கும். உங்களை மென்மேலும் உயர்த்துவது தேவ சித்தம். அநேக முறை பல போராட்டங்கள், எதிர்ப்புகள், தீவினைகள் நம்மை சூழ்ந்திருக்கிற போது உங்கள் இருதயம் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டுமானால் அவர் வசனத்தை தியானியுங்கள். கர்த்தருடைய வேதம் உங்கள் தியானமாய் இருக்கட்டும். அது உங்கள் இருதயத்திலே எழுதப்படட்டும். நீங்கள் அப்படி ஒரு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே உங்கள் வசனத்தை என் இருதயத்தில் எழுதுங்கள் என்று கேளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். ஃபார் காட்ஸ் abundance, தேவனுடைய ஐஸ்வர்யம் என்னில் இருக்கட்டும் என்று கேட்பீர்களா? ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே ஒவ்வொரு அன்பு சகோதரனையும் சகோதரியும் கர்த்தரிலே ஐஸ்வர்யவானாய் இருக்க உதவி செய்யுங்கப்பா. அவங்க ஆத்துமா செழிக்க வேண்டும். உம்முடைய வார்த்தையினால், கிருபையினால், ஆண்டவரே உம்முடைய தயவினால் ஒவ்வொருடைய கொம்பையும் நீர் உயர்த்துகிறவர். யாரெல்லாம் விழுந்து போனார்களோ தூக்கி எடுத்து நிறுத்துகிற தேவன் நீர். யாரெல்லாம் தொய்ந்து போயிருக்கிறார்களோ, பயந்து போயிருக்கிறார்களோ, ஐயா நல்லா இருந்தேன், இன்றைக்கு வாழ்க்கையின் அடிமட்டத்துக்கு போய்விட்டேன் என்று கண்ணீரோடு நிற்கிறார்களோ, மனம் இறங்கும். ஒவ்வொரு மேலும் உடைய கிருபை இப்பொழுது இறங்கட்டும், ஆசீர்வாதம் இறங்கட்டும், நன்மை செய்கிற கரம் இறங்கட்டும், அற்புதங்களை செய்கிற உடைய வல்லமையுள்ள கரம் ஒவ்வொருவருடைய சூழ்நிலையும் தலைகளாய் மாற்றட்டும். சுவாமி காத்துக்கொள்ளும். ஒவ்வொருடைய ஆத்துமா உடைய இரத்தத்தினால் கழுவப்படட்டும். கிருபை தாரும். உம்மிடத்தில் ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுங்கப்பா. இந்த உலக நன்மைகளையும் நீர் கூட்டி தருவீர். நீங்கள் சொன்னீங்களே, தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேட, அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று. அப்படி தேட முன்னுரிமை உமக்கு கொடுக்க உதவி செய்யும். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் செழிக்கட்டும். சூழ்நிலைகளை மாற்றித்தாரும். அவங்க பிள்ளைகள் செழிக்கட்டும், குடும்பம் செழிக்கட்டும். சுவாமி அற்புதங்களை செய்கிற உம்முடைய கரம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக, ஆசீர்வதிப்பதாக, பாதுகாப்பதாக. Let them be testimony for your goodness, Lord. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெயத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you.